வெல்கம் டு சத்யாஸ் குக் புக். நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. பொங்கலும் பொட்டுக்கடலை சட்னியும். நான் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் செய்ய போகிறேன். 1 கிளாஸ் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதே கிளாஸில் அரை கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரெண்டையும் நம்ம போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போது 1 கிளாஸ் அரிசிக்கு நம்ம 5 டம்ளர் கணக்கு வைக்க போகிறோம். பருப்புக்கெலாம் தண்ணி கணக்கு வைக்க வேண்டாம், அரிசிக்கு மட்டும் அளந்து வச்சா போதும். 1 கிளாஸ் அரிசிக்கு 5 கிளாஸ் தண்ணி போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃப்ளேம் அடங்கி போச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா குக் ஆகியிருக்குன்னு. இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை. பாருங்கள், நெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ இதில் நான் போட்டு தாளித்து கொட்டியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலரி கொடுங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நெய் ஊற்றுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். சூடான பொங்கல் கூட பொட்டுக்கடலை சட்னி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.